இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல இந்த மாதிரி மஞ்சள் பொடிலாம் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் கொடுப்பாங்க. அந்த பாக்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டு தூக்கி தான் போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் இந்த மஞ்சள் பாக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதில் வந்து கவர் பண்ணுறதுக்காக நான் வந்து கலர் பேப்பர் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த கலர் பேப்பர்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம அந்த மூடிக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும், பிரிஞ்சு வரவே வராதுங்க. அடுத்தது கீழே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ்க்கு அந்த எல்லோ கலர் பேப்பரை அழகாக வந்து சுற்றியுமே ஒட்டி விட்டுருங்க. மேலே வந்து டாப்பில் ஒரு 5 mm அளவுக்கு கேப் விட்டுட்டு மற்ற இடங்கள் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக க்ளோஸ் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த குட்டி பாக்ஸை வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சேஃப்டி பின்னு, குஷி கிளிப்பு, பொட்டு, ஏர் பின்னு இது எல்லாத்தையுமே நம்ம இதுக்குள்ளே போட்டு நம்மளுடைய ஹேண்ட் பேக்லையோ பர்ஸ்லையோ வச்சுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஹேண்ட் பேக்கில் பர்மனெண்ட்டாக வச்சிரும் அப்படின்னா நம்மளுக்கு எப்போ வெளியே போகிறோமோ அந்த டைமில் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம உள்ள குட்டி பர்ஸில் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.